நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலும் பிதாவாகிய கர்த்தராலும் பரிசுத்த ஆவியராகிய தேற்றவாளனாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பரிசுத்தமான இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையில் இவ்வூடகம் வழியாக நடைபெறுகின்ற ஆராதனையில் பங்கேற்கும் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்று கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் மற்றும் ஆசீர்வாதம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதம் பொருந்திய இந்த காலை பொழுதற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த கால வேளையிலே இவ்வூடகத்தின் வழியாக நாங்கள் வாழுகின்ற இடத்திலே இந்த தொழுகையில் நாங்கள் பங்கேற்கின்ற பொழுது உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்தள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றோம். நாள் கர்த்தர் தந்த இனிய நாளாக அமைந்திரட்டும். இவ்வாராதனையில் பங்கேற்கின்ற அனைத்து மக்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி ஆசி வழங்கும். இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே பணிவோடு கேட்கிறோம், இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். இறைநாம புகழ்ச்சிக்காக நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனை 309 பாடலை பாடுவோம். கீர்த்தனை 309. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொலைவிலும் இவ்வுலகில் துணை இயேசுவே. Thank you.
இப்போது நாளுக்குரிய திருமறை பாடத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை வசனங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் முடிய வாசிக்க கேளுங்கள். 1 ராஜாக்கள் 17 1லிருந்து 6 முடிய. கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஆண்டவர் தாமே இவ்வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த உள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை கூட வாழ்த்துகின்றேன். இந்த கொடிய காலத்திலே நீங்கள் பத்திரமாக ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கின்றேன். ஜெபத்திலே தரித்திருப்போம், ஒருவருக்கொருவர் உதவி செய்வோம். ஆண்டவர் நம்மை மேன்மையாகவும் ஆசீர்வாதமாக வைப்பார் என்று ஆண்டவரின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை கோருகின்றேன். இந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்மை காக்கும் கடவுள் என்ற தலைப்பிலே பாடமாக வாசிக்க கேட்ட 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் முடிய அடங்கிய பகுதிகளில் வருகின்ற திருமறை வசனத்தை மையமாக கொண்டு உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை வசனம் சங்கீதம் 31:24. சங்கீதம் 31:24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். படகோட்டி ஒருவர் மாலை வேளையிலே வீடு திரும்பினார். நேரம் தாமதமாகி விட்டது. பொழுது சாய்ந்து கொண்டே வருகின்ற இந்த நேரம். அவருடைய கரத்திலே ஒரு சிறிய விளக்கு மட்டுமே இருந்தது. வேகமாக தன்னுடைய படகை ஓட்டி வந்து கொண்டிருந்தார். நேரம் இருட்டி விட்டது. கும்மி இருட்டு நேரம் வந்துவிட்டது. தன்னிடத்தில் இருந்த விளக்கானது கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி அது அணைந்து போய்விட்டது. இந்த படகோட்டிக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. இருட்டு நெருங்கி வந்த காலத்தினாலே பயம் அவரை தொற்றிக் கொண்டது. பயம் வந்த உடனடியாக என்ன செய்தார் என்றால், தன் கண்ணை மூடிக்கொண்டார். நம்பிக்கையற்றவராய் சோர்ந்து போய் அமர்ந்து விட்டார். கண் விழித்து பார்க்கிறார்.
நிலவினுடைய ஒளி பிரகாசமாக அடிப்பதை பார்த்தார். சந்தோஷம் அவருக்குள் வந்தது. வீட்டுக்கு சென்று சேர்ந்தார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே நம்முடைய சுயத்தை நம்பி, நம்முடைய பணத்தை நம்பி, நம்முடைய அறிவை நம்பி நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். படகோட்டி தன்னுடைய பிழைப்பே அந்த படகை ஓட்டி கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டுதான் தன் வாழ்க்கையை நடத்த முடியும். அதுதான் அவருடைய வாழ்க்கையின் ஆதாரம். அந்த படகை நம்பி வாழ்ந்த அந்த படகோட்டி அவருடைய வாழ்விலே கையில் இருந்த அந்த விளக்கு அணைந்து போன உடனடியாக எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று சொல்லுகின்ற ஒரு உணர்வு அவருக்குள் வந்தது. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில நாமும் இதை போல எல்லாம் இழந்து நிற்கின்ற ஒரு சூழல் வருகின்ற போது, நிலவினுடைய வெளிச்சத்தை போல ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேடி வந்து ஆண்டவன் நம்மை திடப்படுத்துகின்றார். நம்மை காக்கும் கடவுள் நம்மோடு இருப்பதால் நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை என்பதை அழுத்தமாக ஆண்டவன் நமக்கு கற்றுத்தருகின்றார். சங்கீதக்காரனாகிய தாவீது அரசர் சொல்லுகின்ற பொழுது, சங்கீதம் 91:11, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று குறிப்பிடுகின்றார். 1 ராஜாக்கள் 17:1 6 வரையிலும் உள்ள பகுதிகளில் பின்னணியாக கொண்டு தொடர்ந்து நாம் சிந்திப்போம். முதலாவதாக, ஆபத்திலிருந்து நம்மை காக்கிற கடவுள். ஆபத்திலிருந்து நம்மை காக்கிற கடவுள். சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதக்காரனுடைய அனுபவத்தின் மூலமாக இந்த உண்மையை நமக்கு கற்றுத்தருகின்றார். எலியா ஆண்டவருடைய தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி ராஜாவுக்கு எதிராகவும் பாகாலுக்கு எதிராகவும் தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். 1வது வசனத்திலே சொல்லுகின்ற போது, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று தீர்க்கவரை உரைக்கின்றார். எலியாவினுடைய வார்த்தை ராஜாவுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தியது. ஆகாப்பும் அவர் மனைவி எசபேலும் இருவரும் மிகவும் கொடூரமானவர்கள். எனவே எலியாவுக்கு எப்பொழுது ஆபத்து ஏற்படலாம். ஆகவே கடவுள் எலியாவை காக்க சித்தம் கொண்டார். எலியாவை பார்த்து சொல்லுகின்றார், நீ போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றங்கரையிலே ஒளித்துக் கொண்டிரு. ஏன் கேரித் ஆற்றை தெரிவு செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, இந்த கேரித் ஆற்று பகுதி ஒரு மறைவான பகுதி. யாரும் அங்கே வருவதில்லை. ஏனென்று சொன்னால், எப்போது வெள்ளம் வரலாம், எப்போது வேண்டுமென்றாலும் வெள்ளம் வரலாம், காட்டு விலங்குகள் வரலாம். எனவே மக்கள் இந்த பகுதியில் வருவதில்லை. மறைவான பகுதி. இந்த பகுதியில் வைத்து எலியாவை ஆபத்திலிருந்து ஆண்டவர் காக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியிலே ஒருவன் ஒருவேளை ஆபத்திலே சிக்கி வேதனைப்படுகின்ற பொழுது இனி ஒரு இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அனுப்புகின்ற இடமும் ஆபத்தான இடம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், எலியாவை அங்கு அனுப்பினால் மட்டுமே
இந்த எலியா காக்கப்பட முடியும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். இரண்டாவதாக சொல்லுகின்ற பொழுது, பஞ்சத்திலிருந்து நம்மை காக்கிற கடவுள். காகங்கள் எலியாவுக்கு விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. 6வது வசனம் அதை குறிப்பிடுகிறது. சாப்பிட ஆகாரம் இல்லாத சூழ்நிலையில் இருந்தார் எலியா. தேசத்திலே பஞ்சம் ஏற்பட துவங்கிவிட்டது. ஆனால் கடவுள் எலியாவை போஷித்தார். தேசத்துல வாழ்கிற மக்கள் எல்லாரும் பசியில பட்சத்துல சாப்பிட வழி இல்லாம இருக்கிறாங்க. ஆனா எலியாவுக்கு ஆண்டவர், கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் உணவை கொடுத்து போஷிக்கின்றார். அதுவும் காலையும் மாலையும் அப்பவும் இறைச்சியும் காகம் கொண்டு வந்தன. ஏதாவது ஒரு சிறு உணவை கொடுத்து பசியை ஆற்ற வைத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார்னால், புஷ்டிப்பான இறைச்சியும் அப்பத்தையும் கொடுத்து அவனை போஷிக்கின்றார் என்று நாம் பார்க்க முடிகிறது. எலியாவை காக்க கடவுள் காகத்தை ஏற்படுத்துகின்றார். இந்த காகத்தை குறித்து சொல்லுகிற போது, நிறத்தில் கருப்பு, செத்துப்போன உடலை, இல்லை என்றால் விலங்குகளை, நாற்றம் எடுத்தவைகளெல்லாம் சாப்பிடுகின்ற ஒரு டேட்டி பேர்டாக இந்த எல்லாராலும் வெறுக்கப்படுகின்ற இந்த காகம். இதனுடைய குரல் அழகாக இல்லை. இப்படி யாருமே காகத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படிப்பட்ட ஒரு காகத்தை ஆண்டவர் விரும்புகின்றார். மனுஷன் எல்லாராலும் வெறுக்கப்படுகின்ற, பறவைகளால் வெறுக்கப்படுகின்ற அந்த பறவை ஆண்டவர் சொந்தமாக்கிக் கொள்ளுகின்றார். இது ஆண்டவருடைய ரகசியம். யார் ஒதுக்கப்படுகிறார்களோ, யார் வெறுக்கப்படுகிறார்களோ, யார் ஓரங்கட்டப்படுகிறார்களோ அவர்களை தான் ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். இங்கே காகத்தை பயன்படுத்துகின்றார். காகத்தை பயன்படுத்துவதன் மூலமாக அங்கே கடவுள் எலியாவை போஷிக்க காகத்தை அனுப்புகின்றார். இன்றைய கால சூழல் வேதனையான கால சூழல். உணவு பற்றாக்குறை, விலைவாசி ஏற்றம், பஞ்சம், பட்டினி, வியாதியின் கோரப்பிடியிலே மனிதர்கள் வாழ்கின்ற ஒரு சூழல். மருத்துவமனைக்கு சென்றாலும் மருத்துவம் எத்தனை வலிமை மிக்க மருத்துவத்தை செய்தாலும் பலனில்லாத சூழல். பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி பாதுகாத்து தம்முடைய கிருபையை தந்து நம்மை காக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்தமான இந்த வேளையிலே ஆண்டவருடைய கரத்திலே நம்மை கொடுக்கின்ற பொழுது, எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனையாய் இருந்தாலும், ஒருவேளை கைவிடப்பட்டு எல்லாம் இழந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தாலும், நம்மை படைத்த ஆண்டவர் அவரை தேடி வருகின்ற பொழுது, அவரை விசுவாசித்து அவரோடு பற்றி கொண்டு அவரோடு நாம் ஒன்றிக்கின்ற பொழுது நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஆபத்து நாட்களிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீயோ என்னை மகிமைப்படுத்துவாய். பாதுகாக்கும் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை மீட்டுக் கொள்வார், ரட்சிப்பார். ஆண்டவருக்குள்ளே உறுதியாயிருக்க
கர்த்தர் தாமே இத்திருவார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசத்தோடு இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் ஒப்புவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரை மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இறை அன்பர்களே, இறை பாதத்திலே நாம் இணைந்து நம்முடைய நாட்டிற்காக, உலக நாடுகளுக்காக, நம்முடைய தேசங்களுக்காக, நாம் வாழுகின்ற இப்பகுதிகளுக்காக, தனி மனித வாழ்வுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். இந்த ஜெப நேரம் நமக்கு ஒரு அர்த்தமுள்ள நேரமாக அமைய விசுவாசத்தோடு எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபமே ஜெயம். ஜெப வாழ்விலே நாம் எல்லாரும் இணைந்து ஜெபதூபத்தை உயர்த்துவோமா? ஆண்டவர் நம்மோடு செயல்பட ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமாம். ஆண்டவரே, உம்முடைய திருமுகத்தை பார்ப்பதற்கு ஆயத்தப்படுகிற இந்த நேரத்தில் பாவியாய் என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி நாம் எல்லாரும் நம்முடைய பாவ பிழைகளை ஆண்டவருடைய திரு சமூகத்திலே அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி நம்முடைய விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் சென்றடைய தடையாயிருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே, என் பாவ பிழைகளை மன்னித்து எங்கள் எல்லாருடைய விண்ணப்பத்தையும் ஆண்டவரே நீர் கேட்டு எங்கள் தேசத்திலே, எங்கள் நாட்டிலே, எங்களுடைய வாழ்விலே, ஆண்டவரே, உலக நாடுகளிலே வாழும் அத்தனை மக்களையும் கண்ணோக்கி பாரும் என்று நாங்கள் வேண்டுகிற இந்த நேரம், ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதிலளிக்க வேண்டும் என்று எல்லாரும் நாம் தாழ்மையோடு நிற்போமாம். பக்தனுடைய பாடல் வரி இப்படி நம்மை நினைவுபடுத்துகின்றது. என் சுபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தேன். ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்தி இந்த பாடல் வரிகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி ஆண்டவரை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை நாம் ஏறெடுப்போமா? எந்தன் சுபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சோ நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சோ நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் செவ்வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா
பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சோனிரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சோனிரே உம்மை நான் நாடி வந்தேன். ஆண்டவரே, இந்த செப்ப வேளையிலே உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. என் ஆண்டவரே, ஏழையாய் என்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். பாவியாய் என்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நின்று நாங்கள் வேதனையின் உச்சத்தில் நின்று கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் உம்முடைய செவிகள் கேட்கட்டும் ஐயா. உம்முடைய கண்கள் விட்டு நோக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நாம் கேட்போமா? தனி மனித வாழ்வுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும், என் வியாதியை என்னை விட்டு விலக்கும், எனக்கு நன்மை செய்யும், கிருபையை தாரும். நான் ஆசீர்வாதத்தோடு வாழ என் உள்ள குமரல்கள், என் வேதனைகள், என் உள்ள காயங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே உம்மை பார்த்து நான் கெஞ்சி நிற்கிற என் கெஞ்சுதலை கேளும் ஐயனே என்று தாழ்மையோடு ஆண்டவருடைய பாதத்திலே ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து ஜெபிப்பீர்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மேல் தன் கருணையை வெளிப்படுத்தி நீங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு சத்தத்திற்கும் பதில் கொடுத்து சகாயம் செய்து உன்னை தாயின் கருவில் தெரிந்து கொண்டவன் நான் என்று திருவிழம் பற்றி அவருடைய செல்ல பிள்ளைகளாக நம்மை ஒவ்வொருவரையும் வாழ வைக்கப் போகிறார். ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபிப்பீர்களா? குடும்பம் என்ற அமைப்பை ஆண்டவர் தந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் தந்திருக்கிற மூத்த பெற்றவர்களுக்காக அவரை போற்றுவோம். மூத்தவர்கள் நம்முடைய இல்லங்களில் இருப்பது ஆண்டவர் தந்த பாக்கியம். அவர்கள் தருகின்ற ஆசீர்வாதங்கள், ஆசி நிறைந்த வார்த்தைகள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் செழிப்பை தரட்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திடப்படுத்தி பலப்படுத்தி உறுதிப்படுத்துவதற்காக நாம் ஜெபிப்போம். வயது முதிர்ந்த காலங்களிலே பலவீனங்கள் ஒவ்வொருவரையும் தொற்றி இருக்கிற வேளையிலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் என்னை தாங்குவார், ஆண்டவர் என்னை காப்பார், ஆண்டவர் என்னை பராமரிப்பார், ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி என்னை வழிநடத்துவார் என்ற விசுவாசத்தை ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் ஆண்டவர் தரட்டும். அதற்காக ஜெபிப்போம். பிள்ளைகள் வழியாக, உறவினர்கள் வழியாக, காப்பகங்கள் வழியாக, பல நிலைமைகளிலே இன்றைக்கு முதியவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். யாரெல்லாம் முதிர்ந்தவர்களை பராமரிக்கிறார்களோ, அவர்களுக்கு பணிவிடை செய்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் பலன் தரட்டும், சுகம் தரட்டும், ஆசியை தரட்டும். அதற்காக ஆண்டவரின் பாதத்தில் ஜெபிப்போமா? குடும்பங்களின் தலைவர்களுக்காக வேண்டுவோம். குடும்பத்தின் தலைவர்கள், தலைவியர்கள் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக திட்டமிடுகின்ற பொழுது குடும்பத்தின் ஒவ்வொரு பணிவிடைகளையும் அவர்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது குடும்பங்களின் ஆசீர்வாதங்களுக்காக கரமெடுத்து ஆண்டவரை நோக்கி கெஞ்சி நிற்கிற வேளையிலே
ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை வைக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளும் தங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதிலை பெற்றுக் கொள்ளட்டும். அதற்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம். குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக, குடும்பங்களிலே இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக, தாயும் சேமாய் இருப்பவர்களுக்காக வேண்டுதல் செய்வோம். வாலிபன் தன் வழியை எதனால் காத்துக்கொள்வான்? வசனத்தின் மூலமாய் தன்னை தற்காத்துக் கொள்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறவனமாய் ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தரிசனம் காண்கிற பிள்ளைகளாய், பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை வெளிப்படுத்துகின்ற பிள்ளைகளாய், பெற்றோருக்கு பெரியவர்களுக்கு மதித்து கீழ்ப்படிந்து கற்புடன் வாழுகிற பிள்ளைகளாய் வாழ்வதற்காய் ஆண்டவர் கிருபை செய்யட்டும். செபிப்போம். சிறு பிள்ளைகளுக்காக செபிப்போம். வளர்ந்து வருகின்ற பருவம், கண்டு படிக்கிற பருவம், கேட்டு படிக்கிற பருவம், ஏட்டு கல்வி மட்டுமல்ல உலக கல்வியை கற்கிற இந்த காலங்கள், ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஞானத்தை தரட்டும். பிள்ளைகள் நல்லவைகளை காணட்டும், நல்லவைகளை கேட்கட்டும், நல்லவைகளை மனதில் நிறுத்தட்டும். உடல் ஆரோக்கியத்தோடு மன வலிமையோடு பிள்ளைகள் வளரட்டும். அதற்காக வேண்டுதல் செய்வோம். தாயும் சேமாயிருப்பவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கட்டும். கர்ப்பஸ்திரிகள் கருவை சுமக்கிற இந்த காலங்களிலே தொற்று வியாதிகள் தொற்றிவிடாதபடி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நன்மையான ஈவுகளினை வெளிப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்ய செபிப்போம். கர்ப்பத்தின் கனிகளுக்காக காத்திருக்கிறவர்கள் ஏற்ற காலங்களிலே ஆண்டவர் தருகின்ற நன்மைகளை கண்டடைய ஆண்டவரிடத்தில் நாம் செபிப்போம். ஆண்டவர் நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து கொடுத்து பூரணமான ஆசீர்வாதங்களால் ஒவ்வொருவரையும் நிரப்ப ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டி நிற்போமாம். படித்து வேலை தேடிக் கொண்டிருப்பவர்கள், கிடைத்த வேலை நிராகரிக்கப்பட்டு வேலை இழந்திருப்பவர்கள், வேலை செய்தும் பணங்கள் கிடைக்காதபடி வேதனையில் வாழ்பவர்கள், எவ்வளவு முயற்சிகள் செய்தும் வாழ்வில் முன்னேற்றம் இல்லாதபடி வாழ்வின் விளிம்பில் விழிப்புதுங்கி வேதனையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவர் இரக்கம் செய்ய வீண் செலவுகள், உழைக்கிற உழைப்புக்கு அங்கீகாரம் இல்லாத நிலைமைகள், வேதனைகள் மாறி சமாதானத்தோடு ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும், ஆண்டவர் என்னை காத்துக்கொள்ளும், ஆண்டவரின் இரக்கம் என்னில் வெளிப்படட்டும் என்று தாழ்பணிந்து கேட்பவர்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற வேண்டுமா? கல்வி சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. ஊடகங்கள் வழியாக கல்விகள் தொடரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் இப்படிப்பட்ட கல்வியில் தங்களை இணைத்திருக்கிற பிள்ளைகள் கற்று தேர்ச்சி அடையட்டும், அறிவை வளர்த்துக் கொள்ளட்டும். பாடங்களை ஆயத்தம் செய்து பயிற்றுவிப்பவர்கள் பிள்ளைகள் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு அவர்கள் கற்றுத் தருகின்றவைகள். அதற்குரிய ஆயத்தங்களை செய்கிற பொழுது ஞானத்தினை தம் பிள்ளைகளுக்கு தாரும். போட்டி தேர்வுக்காக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஊடக வகுப்புகள், அதே வண்ணமாக நீட் தேர்வுக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகள், ஆண்டவருடைய பேரிரக்கத்தை பிள்ளைகள் காண
ஆண்டவருடைய பாதத்திலே செபிப்போம். நேர்முக தேர்வு, போட்டித் தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு ஆயத்தம் செய்ய, கர்த்தருடைய சித்தப்படி நம்முடைய பிள்ளைகள் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். வேலை மறக்கப்பட்டு செய்த வேலைகள் தொடர முடியாமல் வேதனையில் வாழ்பவர்கள், வளைகுடா நாடுகளிலே, அரபு தேசங்களிலே வேலைகள் குறைக்கப்படுகிறது. வெளிநாட்டினவரை வெளியேற்றுவதற்காக முயற்சிகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் வேலை இழப்பு வந்துவிடுமோ அச்சத்தோடு வாழ்கிற உம்முடைய பிள்ளைகள் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இத்தனை மைல் தூரம் கடந்து வந்து ஒரு சிறு வேலையில் சேர்ந்து எப்படியாகிலும் கடன் அடைத்து குடும்பத்தை ஒரு கரை சேர்க்கலாம் என்று திட்டமிட்டிருக்கிற பொழுது கொடிய வியாதி அதனுடைய தாக்கத்தினால் வேலை இழந்து வேதனையோடு இருப்பவர்கள் ஆண்டவருடைய பாதத்திலே செபிப்போமா? ஆண்டவரே, உறவினர்களை விட்டு, உறவுகளை விட்டு தூர தேசங்களில் வாழ்கின்ற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் என்று கேட்போமா? நான் எப்போது என் நாட்டுக்கு சொல்வேன், என் குடும்பத்தவரை, என் உறவுகளை பார்ப்பேன் என்ற ஏக்கம் ஒரு பக்கம், தனித்து விடப்பட்ட நிலைமையிலே வியாதிகள், வேதனைகள், கஷ்டங்கள் இவைகளினாலே துயரத்தோடு இருக்கிறவர்கள் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நம்பிக்கைப்படுத்தட்டும். அதற்காக ஆண்டவருடைய பாதத்தில் வேண்டுவோம். காக்கும் கடவுள் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் ஆண்டவராயிருக்கிறார். அவர்கள் இருக்கிற இடங்களிலே ஆண்டவருடைய பாதுகாப்பை ஆண்டவர் தருவதற்காக நாம் இணைந்து வேண்டுவோம். ஆண்டவர் கிருபை செய்யட்டும். நம்முடைய திருச்சபையின் குடும்பங்கள், நமக்கு அறிமுகமானவர்கள், நம்முடைய அன்புக்கு உரியவர்கள், நம் செப தேவைகளோடு இருப்பவர்கள், இவர்களுக்காக நாம் செபிப்பது நம்முடைய கடமை அல்லவா? ஆலயம் வந்து இணைந்து செபிக்க முடியாத சூழ்நிலையிலே இந்த செப நேரத்திலே எல்லாரும் ஒருமுகப்பட்டு ஆண்டவரை நோக்கி இருக்கிற இடத்திலே ஐம்புலங்களை அடக்கி ஆண்டவரை என்று செபிப்போமா? மேல் வீட்டறையிலே ஒருமித்து செபித்த வேளையிலே அசைவாடுதல் உருவானது, அற்புதங்கள் நிகழ்ந்தது, ஆண்டவரின் அரும்பெரும் செயல்கள் வெளிப்பட்டது. நம்முடைய செபங்களும் ஊக்கமான செபங்களாய் அமையட்டும். அப்படி செபிக்கிற போது நம்மை பாதுகாக்கும் கடவுளுடைய அரணான கோட்டைக்குள்ளே நாம் எல்லாரும் ஒன்று சேர ஆண்டவர் கிருபை செய்வார் என்ற விசுவாசத்தோடு செபிப்போம். உலக நாடுகள், உலக திருச்சபைகளிலே உயிர்மீட்சி எழுப்புதல்கள் உருவாக, விசுவாச வீட்டார் பல மொழிகள், பல இனம், பல கலாச்சாரத்தில் இருந்தாலும் சுபம் என்னும் ஆயுதத்தை உலகமே தன் கரத்தில் எடுத்திருக்கிறது. இத்தனை நாளும் பணம்தான் மேன்மையாயிருந்தது. ஆனால் இந்த கொடிய இந்த வைரஸினுடைய தாக்கம், அது நிமித்தமாய் விடுதலை பெற முடியாமல் போராடி கொண்டிருக்கிற சூழல், சுபம் என்னும் ஆயுதத்தை ஆண்டவரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற முறைமையை
இன்றைக்கு உலகமே தன் கருத்தில் எடுத்திருக்கிறது. உலகத்து மக்களோடு நாமும் இணைவோமா? நாமும் எல்லாரும் இணைந்து ஆண்டவரிடத்தில் கேட்போமா? மருந்து கண்டுபிடிக்காத இந்த கோவிட் வேதனையை தருகின்றது. கொரோனா வைரஸ் இன்னும் சில மாதங்கள், சில ஆண்டுகள் தேசத்தை உலுக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கிறார்கள். இன்னும் பல ஆண்டுகள் இந்த வியாதி அநேகரை தாக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஏன் ஆண்டவரே, ஏன் என்று கேட்பதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை. ஆனால் அற்புதங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நீ காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, தாக்கத்திலிருந்து விடுதலை அடைய உம்மிடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். சிறப்பாக உலக நாடுகளுக்காக ஆண்டவருடைய பாதத்திலே நாம் செபிப்போம். கோவிட்-19 உலகத்தையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. உயிர் பலி வாங்கிக் கொண்டு இருக்கிறது. உலகத்திலே லட்சக்கணக்கான மக்கள் உயிர் பலிக்கு ஆளாக்கப்பட்டு உலகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற புதிய காலத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பாதுகாவலை தருவதற்காக ஆண்டவருடைய பாதத்திலே தாழ்மையோடு செபிப்போமா? சிறப்பாக ஒவ்வொரு நாட்டிற்காக நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலும் செய்யப்படுகின்ற விழிப்புணர்வுகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மருத்துவ வல்லுநர்கள் வழியாக தரப்படுகின்ற வழிமுறைகள், அவைகளை கடவுள் கண்ணோக்கி ஆசீர்வாத வேண்டுவோம். சிறப்பாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்காக ஆண்டவரிடத்திலே வருவோம். 20,94,368 பேர் இன்று இந்த வியாதிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த கொடிய சூழ்நிலை தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடத்தில் வருகிறோம். ஆண்டவர் இரக்கம் செய்யும் என்று வேண்டுமாம். பிரேசில் 8,05,649 பேர் என்று பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இத்தாலியா 7,36,142 பேர் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கிலாந்து 2,92,950 பேர் என்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டவர்கள் குணமடைய கிருபை செய்யும். சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து அவருடைய பிரிவு நிமித்தமாக இதனையோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நம்பிக்கையை தாரும். தொற்று வியாதிகள் பிரதேசங்களிலே, நாடுகளிலே அதிகரிக்காதபடி கடவுளே மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வேண்டுவோமாம்.
இந்திய அளவிலே 2,97,535 பேர் இந்திய பாதிப்புக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்த தேசத்திற்காக வருவோம். ஆண்டவரே, தேசத்தை ஆண்டவர் சமயம் ஆண்டவர் தேசத்திலே மீட்சி உருவாகட்டும். இந்திய சீன எல்லை பகுதியிலே போராட்டம், எல்லை பகுதிகளிலே பதட்டங்கள், ஆண்டவரே எல்லை பாதுகாப்பு பணி, ராணுவ பணிகளிலே இருக்கிற பிள்ளைகள் பாதுகாக்கப்பட கருவை காணலாம். கொள்ளை நோய் ஒரு பக்கம், போர் சூழல் மறுபக்கம், சூறை காற்று, பெருமழம், அதிக வெப்பம், புயல், இப்படிப்பட்ட கோர சூழ்நிலைகள் எங்கள் இந்தியாவை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் போராடிக் கொண்டு இதற்காக ஆண்டவருடைய பாதத்தில் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு சுயநலம் களைந்து மக்கள் நலம் பேணி போராட்ட வீரர்களாக போர் வீரர்களாக தங்களை மாற்றிக்கொண்டு உழைக்க ஆண்டவர் அருள் செய்ய ஆண்டவருடைய பாதத்திலே வேண்டி நிற்போம். நம்முடைய தேசத்தின் எல்லைகளிலே கடவுளுடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, டெல்லி, மும்பை, கொல்கத்தா, குஜராத், மகாராஷ்டிரா பகுதிகளை ஆண்டவர் சந்தியும். கொள்ளை நோய் ஆண்டவரே அதிகமாக மக்களை உயிர் வாங்கிக் கொண்டே இருக்கிறது. கொள்ளை நோய் அதிகரை பாதித்திருக்கிறது. ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தை காண வேண்டுமா? எங்களுடைய தமிழ்நாட்டிற்காக வருகின்றோம். 40,678 பேர் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை பட்டணத்தை ஆண்டவர் சந்தியும். ஆண்டவர், சென்னை மக்கள் தொகை அதிகமான நெருக்கமான பகுதி. மக்கள் தொற்று வியாதிக்கு ஆளாக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் தொலைக்காட்சி வழியாக, ஊடகங்கள் வழியாக நோயினுடைய தாக்கங்களை குறித்து அறிகின்ற பொழுது ஆண்டவருடைய பேரிரக்கம் எங்களுடைய தமிழ்நாட்டிலே வெளிப்படட்டும் என்று சொல்லி ஆண்டிடத்திலே கெஞ்சி நிற்போமா? மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசு பல திட்டங்களை வகுத்து சமூக விலைகளை மக்களிடத்தில் வெளிப்படுத்த எச்சரிக்கை வார்த்தைகளை தந்து கொண்டே இருக்கிறது. நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்குரிய சிகிச்சை முறைமைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டுவோமா? எளிய மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட கடவுளுடைய பாதத்திலே கெஞ்சி நிற்போம்.
நம்முடைய மாவட்டத்திற்காக நம்முடைய பார்த்து வருவோம். நோய் தொற்று இல்லாத மாவட்டமாக இருந்த நம்முடைய மாவட்டம் படிப்படியாக நோயினுடைய தாக்கம் அதிகரித்து இந்த 143 பேர் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டதாக ஊடகங்கள் வெளிப்படுத்துகிறது. அயல் நாடுகளில் வந்தவர்கள், தூரத்திலிருந்து வந்தவர்கள், அவர்கள் வழியாக இந்த தொற்று வியாதி பரவி இருக்கிறது என்று அறிகிறோம். ஆண்டவரே, இந்த வியாதி எங்கள் மாவட்டத்தை விட்டு விலகி போகட்டும். வியாதி யாரையும் தாக்காதபடி ஆண்டவரே நீ காத்துக்கொள்ளும். புதிதாக தொற்றுகள் அதிகரித்திருக்கிறது என்ற செய்தி இல்லாதபடி ஆண்டவரே எல்லாரும் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு தேசமே ஒருமுகப்படு, விழித்தெழு, போராடு, ஆண்டவரத்திலே முறையிடு என்று சொல்லி தேசத்தின் விளிம்பில் நின்று கொண்டு நாங்கள் எல்லாம் போராடி ஆண்டவருடைய பாதத்தில் நாங்கள் நிற்கின்றோம். இரக்கம் செய்யும் தகப்பனே, எங்கள் மாவட்டத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் தகப்பனே, ஆட்சியாளர், ஏனைய அரசியல் தலைவர்கள், இதற்காக உழைக்கின்ற அத்தனை போராட்டக்காரர்கள், அத்தனை பேரை ஆண்டவர் கண்ணோக்கி பாவம். ஆண்டவரே, உலக நாடுகளிலும் எங்களுடைய இந்த நாட்டிலும் எங்கள் மாவட்டத்திலும் இதற்காக ஆண்டவரே யார் யாரெல்லாம் போராடிகளால் நின்று போராடி கொண்டிருக்கிறார்களோ அத்தனை மருத்துவ துறையினரையும் அதிகாரிகளையும் தூய்மை பணியாளர்களையும் கடவுள் கண்ணோக்கி எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, யாருக்கும் தீங்கு வராதபடி கடவுள் அதிசயம் செய்கிறார் என்பதை நாங்கள் உணர அதிசயத்தின் ஆண்டவருடைய பாதத்திலே பணிந்து நிற்க எங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்யும். என் ஆண்டவருடைய பாதத்திலே தாழ்மையோடு கேட்போம். திருச்சபைகள், உலக திருச்சபை, தென்னிந்திய திருச்சபை, பல குழுக்களாக பல இயக்கங்களாக செயல்படுகின்ற திருச்சபைகள், ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, சால்வேஷன் ஆர்மி, பெந்தெகோஸ்தே திருச்சபை, லூத்தரன் திருச்சபை, இப்படிப்பட்ட இயக்கங்களோடு விசுவாச வேட்டாளராக இன்று செபித்துக் கொண்டிருக்கிற அத்துணை மக்கள் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய திரு சமூகத்தில் நின்று கொண்டு விழிப்பின் சபத்தை ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு குருமார்கள், திருப்பணியாளர்கள், பேராளர்கள் அனைவரையும் ஆண்டவர் சந்தித்து ஆசி வழங்கும். எங்கள் பேராயர் திருச்சபைகளுக்கு தருகின்ற ஆலோசனை ஆசி நிறைந்ததாயிருக்கட்டும். ஆண்டவரே, கூடி நாங்கள் தரப்பில் வாசம் என்று செபிக்கிறவர்கள் பரிசுத்தமாய கிருபை தாரும். திருச்சபை விசுவாச வேண்டாம் ஒருமித்து நின்று ஜெபிக்கிறவர்களும் தேவனுடைய மகிமை எல்லாரிலும் அழைக்கிற தகப்பனே நீ கிருபை செய்ய வேண்டும் என்று விளைவிக்கிறோம். ஆண்டவருடைய இறக்கம் வெளிப்பட கிருபை செய்யும். எத்தனையோ பேர் தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணங்கள் உதவி செய்து இந்த கொடிய காலங்கள் தொற்று வியாதியினுடைய தாக்கத்தின் மூலமாக திருமணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருமணங்கள் தள்ளிப்போகிறது. பிள்ளைகளுடைய கல்விகள் கேள்வியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இச்சூழல் மாற உதவி செய்யும் என்று ஆண்டவரத்திலே கெஞ்சி கேட்போமா? ஆண்டவருடைய சமூகத்திலே வாழ்வாதாரங்களை இழந்து பசியோடு, பட்டினியோடு, வேதனையோடு இனி சில மாதங்களில் எப்படி வாழப்போகிறோம் என்று சொல்லி வேதனையில் இருக்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை, நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்வேன், நீதியின்
வலது கரத்தினால், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்பட கிருபை செய்யும் என்று வேண்டியிருக்கிறோமா? எல்லாரும் நம்முடைய ஜெபங்களை ஒன்று திரட்டி ஆண்டுடைய பாதத்திலே தாழ்மையோடு சமர்ப்பணம் செய்வோம். எத்தனையோ மக்கள் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் இருக்கிறார்கள். வியாதிகளோடு இல்லங்களில் வேதனையோடு இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஆண்டவருக்கு சிறப்பாக பிரார்த்தனையை எடுப்போம். கொடிய வியாதிகள் யாரை வேதனைப்படுத்தாதபடி வந்த வியாதிகள் இயேசுவின் இரத்தத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு விலகி போகும்படியாக அப்படி இரக்கம் செய்யும்படியாக தாழ்மையோடு ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய பேரிரக்கத்தினாலே நாங்கள் மட்டும் வைத்த எளிய விண்ணப்பங்களை உம்முடைய பொற்பாதத்தில் சமர்ப்பணம் செய்தோம். நேரங்களை ஆண்டு கொள்ளும். இதை போல நாங்கள் எத்தனையோ நன்மைகளுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவை எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆண்டவர் இன்னது தேவை என்பதை பரமபிதாவாகிய தேவன் அறிந்து எங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கண்டு நித்தமும் எங்களை காத்து வழிநடத்தும். உன் தூய சித்தப்படி இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களையும் சமர்ப்பித்து தாழ்பணிந்து வேண்டுகிறோம். எனக்கு நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், என்னை நேசிக்கிறேன். கர்த்தரில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். கர்த்தரில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சிறப்பாக உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களோடும் நிறைவாய் தங்கியிருப்பாராக.